ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. என்ன தவிர இந்த வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு பக்கம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்து பேசுறாங்க. சோழன் இருந்துட்டு, "என்னங்க என் மூலமா உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணுமா? அதனால தான் இங்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராகு பண்ணதுக்காக நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு ராகவ் கிட்ட, நீங்கள் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டேன். இனிமே அவர் அந்த மாதிரியெல்லாம் பேசவும் மாட்டார், நடந்துக்கிட்டவும் மாட்டார். அதையும் மீறிய அவர் ஏதாச்சும் பண்ணால் இனிமே நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் எனக்காகவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக இல்லை, இந்த குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, "அதானே பார்த்தேன். எனக்காக நீங்க போய் என்னத்த பண்ணிட போறீங்க? ஆனா ஒரு விதத்தில இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான், "இன்னைக்கு நீங்க என்ன ஆஃபீஸில ட்ராப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "அதுக்கு என்ன? தாராளமா ட்ராப் பண்ணிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலவ கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க நம்ம ராகவ் இருக்காங்க. நிலா கிட்ட போயிட்டு சாரி சொல்லலான்னு போறாங்க. சோழன் இருந்துட்டு, "இப்பவாவது உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்னு நெனைக்கிறேன். இனிமே நிலாவோட பக்கமே நீங்க வரமாட்டீங்கன்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ராகவ் இருந்துட்டு சோழன்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட முடிச்சு